ஹலோ. ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த சூப்பர் ஃப்ளஃபி சாஃப்டான இந்த பேகிள் பைட் தான். ஸோ இந்த பேகிள் பைட் வந்து பேசிக்கலி ஸ்டார்பக்ஸோட மெனுவில் இருந்து நம்ம எடுத்து நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இது நம்ம வீட்டிலே எப்படி சூப்பராக பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஈஸ்ட் வந்து நம்ம ப்ளூம் பண்ணணும். அதுக்காக 1/4 கப்புக்கு வார்ம் வாட்டர் எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அது கூட ஒரு 2 டீஸ்பூன் வந்து ப்ரௌன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது ப்ளூம் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து செட் பண்ணிடலாம். 15 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து நம்ம ஒரு ஸ்டஃபிங் வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து ஒரு 1.5 கப்புக்கு வந்து க்ரீம் சீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ மில்கி மிஸ்ட் பிராண்ட் க்ரீம் சீஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ இது கூட வந்து 1 டீஸ்பூன் ஆனியன் பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் கார்லிக் பவுடர் அண்ட் இதுக்கப்புறமா ஹர்ப்ஸில் வந்து நான் வந்து ரோஸ்மேரி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஒரு 1/4 கப்புக்கு சீஸ் கிரேட் பண்ணுது. இது வந்து ஆப்ஷனல், யூஸ்வலாக போட மாட்டாங்க. பட் இன்னும் கொஞ்சம் எனக்கு சீஸியாக வேணுன்றதுனால நான் சீஸ் தான் 1/4 கப் போட்டுட்டு இந்த மிக்சரை வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ இது நான் ஆல்ரெடி வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பால் பண்ணும்போதே அது வந்து மெல்ட் ஆகும், பிகாஸ் க்ரீம் சீஸ் இருக்கிறதுனால. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி பால்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன் ஒரு 30 to 40 மினிட்ஸ்க்கு. ஸோ இப்போ வந்து நம்ம பால் க்ரியேட் பண்ணலாம் டோக்கு. ஸோ அதுக்கு ஒரு 2 கப்ஸ்க்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் அண்ட் இந்த 2 கப்ஸ் ஃப்ளோருக்கு வந்து 9 to 10 பன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ இப்போ வந்து ஈஸ்ட் மிக்சரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம். ஸோ நல்ல ஒரு டோ வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு டோ மாதிரி வந்ததுக்கப்புறமா நல்ல 10 மினிட்ஸ்க்கு நீட் பண்ணிக்கோங்க. நீட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம் கவர் பண்ணி. ஸோ கவர் பண்ணி விட்டதும் இப்போ வந்து ஈக்குவல் சைஸ் பால்ஸாக வந்து நம்ம பிரிச்சுக்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து ஒரு 9 டோ பால்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி நம்ம வந்து பால்ஸை செப்பரேட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு இதுவும் வந்து நம்ம கவர் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து இதை வந்து நம்ம ரெஸ்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ 30 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் ஆச்சு. உங்களுக்கு சைஸும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நல்லா வந்து அந்த டோ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நடுவில் வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க அந்த க்ரீம் சீஸ் ஃபில்லிங்கை வந்து ஆட் பண்ணிவிட்டு கவர் பண்ணிடலாம். ஸோ நல்லா கவர் பண்ணுங்கள், பிகாஸ் நான் ஆல்ரெடி பேக் பண்ணும்போது வந்து சரியாக கவர் பண்ணதுனால க்ரீம் சீஸ் ஃபில்லிங்ஸ் வந்து லைட்டாக அந்த கேப்லேயும் வந்து லீக் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நல்லா கவர் பண்ணி சூப்பராக வச்சுட்டு ஸோ இதை எல்லாத்துலேயும் வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு இதை ஒரு 30 மினிட்ஸ்க்கு நான் ரெஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ 30 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பேனில் வந்து 1/2 கப்புக்கு ப்ரௌன் சுகர் போட்டு நல்லா அது பாயில் ஆகும்போது நம்ம 30 மினிட்ஸ் கழித்து இந்த டோ பால்ஸை வந்து போட்டு வெறும் ஈச் சைடுக்கு 30 செகண்ட்ஸ் போட்டு எடுத்துடலாம். ஸோ பேசிக்கலாக 1 மினிட் போட்டு நீங்கள் வந்து சும்மா எடுத்துடுங்க அந்த பாயில் பண்ணுற அந்த ஸ்வீட் வாட்டரில். ஸோ எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பேனில் வந்து மாற்றிட்டு மேலே ஒரு எக் வாஷ் கொடுத்துட்டு ஸோ செஸ்மே சீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ டார்க் பிளாக் செஸ்மே சீட்ஸ். ஸோ நீங்கள் எதனா ஒரு மேலே கார்னிஷிங் கொடுத்துருங்க. கார்னிஷிங் கொடுத்ததும் இது வந்து ஒரு 200 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பர் யம்மி அண்ட் அந்த ஸ்டார்பக்ஸ் ஸ்டைலில் ஒரு பேகிள் பைட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்டு ரொம்பவே ஃப்ளஃபி அண்ட் சீஸ் ஃபில்லிங்ஸோடு அது சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கமெண்ட்ஸில் உங்களோட ஒப்பீனியன் லீவ் பண்ணுங்கள். அண்ட் என் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ குட் டே.